வாழ்க இங்கிலீஷ், வளர்க தமிழ். எஸ்கேப் ஆன சைனா. நான் உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். எவனா பேசும்போது, எப்போவுமே நான் பேசும்போது லைன் மேலே ஒருத்தன் உட்காந்து தொழில் குத்துங்கிறான், குரங்கு மாதிரி. நான் பேச வந்து டாப்பிக்கே மறக்க வச்சிருவான். பார்த்தீங்களா எப்படி யோசனை பண்ண வச்சுனேங்கிறான். திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை, சூடாக சமோசா சாப்பிட்லான்னு போனேன். சமோசா கொடுக்குற தலைவரேன்னு கேட்டேன். இப்போ தான் சூடா, நீ 2 நிமிஷம் நில்லி வெயிட் பண்ணிப்பா. புதுசாக சமோசா போடுறீங்களா எனக்கு அவசரம் கேட்டேன். தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே, நீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களா இன்னைக்கு கேட்டேன். नहीं नहीं, तुम क्या बात करता है मेरे को मालूम नहीं. अभी समोसा की 10 मिनट में वेट कर रही है. अभी तुम ये चलो ये हो जाओ आए ஏதோ சொன்னான். அடடா, நம்ம சொன்னது அவனுக்கே புரியல. அப்போ இவ்வளோ நேரம் பேசுறது வேஸ்ட்டாக போச்சா? அவனோட டாபிக் என்ன தெரியுமா? நீ நான் பேசு, எனக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு தெரிஞ்சது சமோசா, பானிபூரி, கச்சோரி. எனக்கு தெரிஞ்சது அந்த கார்னர் குறிப்பான 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. பேக்ரவுண்டில் சில நாய்ங்க ஓடின்னு இருக்கும். வைப்ரேஷனில் பிஸ்கெட்டுங்க போட்டோம்னாக்கா சரண்டா போய் தூங்கிடும். தூங்கிட்டு மறாத நாள் திரும்ப அதே பிஸ்கெட் சாப்பிடுவோமா? ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றியா பிஸ்கெட்டை? நைட்டி போட்டு பிஸ்கெட் சாப்பிட்றா பார்த்தியா? நான் மாதிரி கோலாராகிற பாரு. எம்ப்ராய்டி ஜிகினி கேவத்தியில் ரேவதி, ஜிகர்தண்டா ரேவதி, ஃபாலோயிங் ஆட்டோ ரவி. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மேரேஜ் சடன் ஃபங்க்ஷன் இந்த ஜுல்லிங் கோலார் குமார்.